ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய மகனுக்கு 2019 திருமணம் ஆச்சு. மகள் இப்போ 2025 கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் கழித்து தான் மகள் பிறந்திருக்கிறார். ஸோ அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு பிளஸிங் அண்ட் ஜாய். ஸோ அதனால தான் நம்ம பிளஸிங் ஜாய்னு வச்சாங்க. எங்களுக்கும் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷம் தான். அன்னைக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து என் மனைவி ஃபோன் பண்ணாப்பா, நமக்கு பேத்தியா பிறந்திருக்கா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. ஏன்னா எங்களுக்கு பெண் குழந்தை இல்லை. பையன் பிறக்கும்போது கூட நாங்கள் பெண் குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணதில்லை. ஆனால் டியூட்டி பிறந்ததுன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐயோ, பெண் குழந்தை பிறக்காமல் போச்சு. அப்போ எங்கள் மனைவி சந்திராசனா, கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் ஒரு 25 அல்லது 20 to 25 வருஷத்துக்கு வச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு பெண் பிள்ளை வரும், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்து எல்லாருமே பேர்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிறதுனால 2 குழந்தை நல்லா வளர்த்தா போதும்னு சொல்லிட்டு டியூலிப்பும் வினோவையும் வளர்த்தோம். சொன்ன மாதிரி டியூலிப் பிறந்து 23 வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு ஜென்சி வந்தா. அவதான் எங்கள் வீட்டுக்கு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி நாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் லாவண்யா வந்தா. ஆண்டவர் இந்த பெண் குழந்தை அதாவது ஒரு பெருமையை கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு போனதுமே சந்திராசனா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம்ப்பா, இது நம்ம எதிரே பார்க்கல, எதுவுமே எங்களை நினையாத ஒரு ஆசீர்வாதம் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அது எங்களுக்கு சிறந்த ஆசீர்வாதம். பிளஸிங்னா பிளஸிங் தான். அன்னைக்கு சாயங்காலம் நான் மத்தியானமே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொன்னேன், எனக்கு பேத்தி பண்ணிருக்காங்க. ராபர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். வீணாக்கு மட்டும் ஃபோன் பண்ணலை. ஏன்னாக்கா அவன் ஸ்கூல்ல இருப்பா, எடுக்க மாட்டான். ராத்திரி 8 மணிக்கு வீணாக்கு ஃபோன் பண்ணேன். எடுத்தோன்னே, சித்தப்பா உங்களை இனிமேல் கையிலே பிடிக்க முடியாது சித்தப்பா அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஜாய் பேர் வச்சோன்னா எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆசீர்வாதம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக பிளஸிங் பேர் வச்சிருக்கோம். எங்களுக்கு அடைந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் ஜாய். அமெதிஸ்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். இது கிறிஸ்டியன்ஸுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பேருக்கு அர்த்தம் தெரியுமா? யாருக்காவது? வெளிப்படுத்தின விசேஷத்துல புதிய எருசலேம் கட்டும்போது 12 மதில் சுவர்கள் இருக்கும். ஒவ்வொரு மதில் சுவர்களுக்கும் விலையுயர்ந்த கற்கள், வைடூரியம், மரகதம் அப்படின்னு 12வது கல் சுகந்தி. இப்போ நிறைய பேருக்கு தெரியும். சுகந்தின்றது எங்க அம்மாவுடைய பேர். ஆனா நாங்க சுகந்தின்னு வைக்க வேண்டாம், புதுமையா வைக்கணும். ஏன்னா எங்க டியூலிப்பு பேர் வைக்கும் போதே கேட்பாங்க, என்ன டியூலிப்புன்னு வச்சிருக்கீங்க, அம்மா ஒரு புதுமையா ஒரு பேர் வைக்கணும் அப்படின்ற போதுதான் சரி நம்ம சுகந்தின்னு எல்லாருமே பேர் வைக்கிறாங்க. கிறிஸ்தவ மத்தியில நிறைய சுகந்தின் பேர் இருக்கு. நம்ம அதையே இங்கிலீஷ்ல வைப்போம் அப்படின்னு சொல்லித்தான் அமெதிஸ்ட் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த பேரை செலக்ட் பண்ணோம். நத்திங் பட் சுகந்தி தான். அது எங்க அம்மாவுடைய பெயர், ஆங்கிலத்தில் வச்சிருக்கிறோம் அமெதிஸ்ட். ஸோ மகளோட பெயர் பிளஸிங் ஜாய் அமெதிஸ்ட். கர்த்தர்தாமே மகளை நன்றாக ஆசீர்வதித்து அவருடைய செட்டின் வரை பாதுகாத்துக் கொள்வார் என்று நம்புகிறோம், சோதரிக்கிறோம். அடுத்த ஒரு பகுதிக்கு போயிருக்கேன். இப்போ ஒரு தகப்பனா ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆளா அடுத்த பகுதிக்கு போயிருக்கேன். இன்னும் உங்களோட ஜெபம் அதாவது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பொறுப்பான தகப்பனா பிள்ளைய வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறேன். ஸோ அனுதினமும் எங்களுக்காக ரொம்ப ஜெபிச்சுக்கோங்க. இந்த ஜெபத்தின் மூலயமா நானும் பிள்ளைய ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு குழந்தையா வளர்க்கணும். ஒரு சாட்சியான ஒரு மகளா, தேவனுடைய சாட்சியான ஒரு மகளா அவர் வளரணும். அதற்கு ஒரு ஜெபத்தோடு வளர்க்குற ஒரு தகப்பனா, ஒரு தாயா நாங்கள் இருக்கணும். அதற்கு எப்பயும் ஜெபிச்சுக்கோங்க.